புத்தாண்டையொட்டி தமிழ்நாடு புதுச்சேரி எல்லையில் உள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலில் பக்தர்கள் குவிந்து தரிசனம் செய்து வருகிறார்கள். இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் பாலவிற்றுவேலிடம் கேட்கலாம். பாலவிற்றுவேல், புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோயில் புத்தாண்டையொட்டி பக்தர்களின் வருகை எவ்வாறு இருக்கிறது? என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? புத்தாண்டு பண்டிகையை கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து கோவில்கள் தேவாலயங்களில் கூட்டம் நிரம்பி வரும் நிலையில் தமிழ்நாடு புதுச்சேரி எல்லையில் இருக்கக்கூடிய பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் தான் நம்ம இருக்கிறோம். இங்கு அதிகாலை 5 மணி முதலே கூட்டம் அலைமோதுகிறது. சுமார் 36 அடி உயரத்திற்கு 5 முகங்களோடும் 10 கரங்களோடும் பிரம்மாண்டமாக நம் முன்னே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் ஆஞ்சநேயர். இந்த மாருதியை வழிபடுவதற்காக புதுச்சேரி மக்களும் சரி, விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் என பல்வேறு பகுதிகளிலிருந்து அந்த பஞ்சவடிக்கு மக்கள் காலையிலிருந்தே குவிந்து வருகிறார்கள். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடைய காட்சிகளை பார்க்கிறோம். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி, சீதா மற்றும் லட்சுமணர் இவர்களுடைய திரு உருவங்கள் அடங்கிய அந்த விக்கிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படுகிறது. இது குறித்து நேரடியாகவே இந்த கோயிலுடைய செக்ரட்டரிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நரசிம்மன் சார், சொல்லுங்க சார், இன்னைக்கு எவ்வளவு மக்கள் கூட்டம் வந்திருக்காங்க? உங்களுக்கு முதல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி பஞ்சவடி என்று சேத்திரம் என்று அழைக்கக்கூடிய திண்டிவனம் பாண்டிச்சேரி நெடுஞ்சாலையில் இருக்கும் இந்த கோவிலிலிருந்து பேசுகிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த கோவிலில் விசேஷம் 36 அடி பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளி இருக்கிறார். அதோட இதில் 10 பேர் கொண்ட பட்டாபிஷேக ராமச்சந்திர மூர்த்தி இங்கே அருள்பாலிக்கிறார். திருப்பதி வெங்கடாஜலபதி திருப்பதி தேவஸ்தானத்தினால் அளிக்கப்பட்டு அவங்களே திருப்பதி மலையிலிருந்து செதுக்கி செய்த சிலை இருக்கிறது. எவ்வளவு இன்னைக்கு காலையில இருந்து கூட்டம் வந்திருக்கு? புத்தாண்டு தினத்தன்று எந்த மாதிரியான பூஜைகள் இங்கு நடைபெறும்? புத்தாண்டு அன்று எப்பவும் ஒரு 1 லட்சம் பேர் வருவாங்க. காலையில 5 மணிக்கு ஆரம்பிப்போம். அது ராத்திரி 9 மணி வரைக்கும் இந்த சேவை தொடரும். இதுல வரவங்களுக்கு எல்லாருக்கும் பிரசாதம், காலையில் லட்டு பிரசாதம், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் சாதங்கள், பலவிதமான ஓகரைகள் எல்லாமே பிரசாதமா வழங்கப்படும். இதுல பெரிய சிறப்பு என்னன்னாக்கா, இதுல மக்கள் குடும்பத்தோட, குழந்தைகள் குடும்பத்தோட அருள், ஆஞ்சநேயருடைய அருள் பெற்று செல்வதுதான் மிகப்பெரிய சிறப்பு. உங்களுடைய கலந்துரையாடலுக்கு நன்றி ஐயா. தொடர்ச்சியாகவே ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடைய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்தால்தான் ஆஞ்சநேயரை வழிபட முடியும் என்கின்ற அளவிற்கு இந்த புத்தாண்டு தினத்தன்று கூட்டம் அலைமோதுகிறது. இங்கு வந்த பக்தர் ஒருவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கீதா மேடம், வணக்கம். எங்கிருந்து வந்திருக்கீங்க? இந்த பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலை பொறுத்தவரை எவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? வணக்கம், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாங்க ஒரு 15 வருஷமா நியூ இயர்க்கு இந்த கோவிலுக்கு வரோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மிராக்கிள். ஆஞ்சநேயர் அசாதக சாதக சுவாமின் தான், அசாத்திய பலம் உள்ளவர். ஒவ்வொரு வருஷமும் ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர். இந்த ஊர்ல நாங்க இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். எங்கெங்க இருந்தெல்லாம் இங்க வர்றாங்க. நாங்க இங்க இருந்து கண்டிப்பா இவரை பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு எங்களோட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாகவே பார்க்க முடிகிறது நம்மால் பக்தர்களுடைய கூட்டம் இந்த பகுதியில் அலைமோதி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். புத்தாண்டின் முதல் நாளை கடவுளின் நல்லாசியோடு தொடங்கியிருக்கிறார்கள் புதுவை மக்கள். அதுவும் குறிப்பாக பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலில் இதுபோன்ற களச்சூழல், மக்கள் எவ்வாறு திரண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள். உங்களுடைய விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி பாலா.